3 நாள் இருக்கேன்னு வந்தா அதுக்குள்ள ஏன்டா ஓடுற? ஏன் மிச்சம் இருக்க நாள்ல எல்லாத்தையும் உருவவா? ஏன்டா இப்படி பேசுற? வைர நெக்லஸ்லாம் உன் மாமனாருக்கு பெரிய விஷயமே இல்லடா. ஏங்க அவன் போனா போட்டு விடுங்க. நித்யா பாத்தியா நமக்கு கிடைச்ச மரியாதையா? வா. இதுக்கு மேலேயும் அங்க எப்படி மாமா இருக்க முடியும்? அதனாலதான் உடனே திரும்பிட்டோம். நான் பண்ணதுல என்ன மாமா தப்பு இருக்கு? தப்புதான் மாப்பிள்ள, நீங்க பண்ணது பெரிய தப்பு. கூட பிறந்தவ மேல இவ்வளவு பெரிய பழிய போட்டுட்டு வந்திருக்கீங்களே. இப்படி ஒரு காரியத்தை பண்ண உங்களுக்கு எப்படி மாப்பிள்ள மனசு வந்துச்சு? மாமா நான் அபாண்டமாலாம் பழிய போடல. எங்க வீட்டுல அத்தனை பேர் இருக்கும்போது விஜயாக்கா தான் எடுத்தாங்கன்னு நான் உறுதியா ஏன் சொன்னேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு மாமா. நெக்லஸ் மேல ஆசைப்பட்டாங்கிறத மட்டும் வச்சு சொல்லல. அவங்க எப்ப எங்க வீட்டுக்கு வந்தாலும் சுஜாதா கிட்ட பணம் கேட்க தான் வருவாங்க. பணத்தாசை பிடிச்சவங்க. கைவர வந்த நெக்லஸ் போயிடுச்சேன்னு இப்படி பண்ணிட்டாங்க. அதனால எனக்கு தான் மாமா பெரிய அவமானமா போச்சு. இல்ல மாப்ள, நீங்க செஞ்சது இப்ப பேசுறது எல்லாமே தப்புதான். காணாம போனது வெறும் 5 லட்சம் ரூபாய் பொருள் தான். ஆனா சொந்த பந்தம் உறவுகளுக்கு விலையே கிடையாது. அதை எப்பவுமே தொலைச்சிடக்கூடாது. தொலைஞ்சு போன பொருள் திரும்ப கிடைச்சிட்டா நீங்க பேசிட்டு வந்த வார்த்தைகள் எல்லாம் திரும்ப அழிக்க முடியுமா? இதெல்லாம் யோசிக்காம இப்படி சண்டை போட்டுட்டு வந்து நிக்கிறீங்களே. கூட பிறந்தவன் உறவு வேணுங்கிற எண்ணம் அவங்களுக்கும் இருந்திருந்தா இப்படி ஒரு காரியத்தை அவங்க பண்ணிருக்க மாட்டாங்க. எங்களை விட அவங்களுக்கு நகைதான் பெருசா போச்சு. அப்படிப்பட்ட உறவு எனக்கு தேவையே இல்லாத. மாப்பிள்ள அப்படியெல்லாம் பேசக்கூடாது. உங்களுக்கு சின்ன வயசுங்கிறது சரியா தான் இருக்கு. சந்தர்ப்ப சூழ்நிலை பொருந்தி வருதுன்றதுக்காக கூட பிறந்தவள திருடிட்டான்னு சந்தேகப்படுறதே ரொம்ப தப்பு. ஆனா அவ திருடிட்டான்னே சொல்றீங்க, இது மகா பெரிய தப்பு. ஒண்ணு புரிஞ்சுக்குங்க மாப்பிள்ள, ஒரு பொருள் காணாம போறதுக்கு ஒருத்தர் அதை திருடணும்னு தான் அவசியம் இல்லை. நம்முடைய கவனக்குறைவால கூட அது எங்கேயாவது மறைவான இடத்துல விழுந்து கிடக்கலாம். நம்ம கண்ல தென்படலைங்கிற காரணத்துக்காக அதை யாரோ திருடிட்டாங்கன்னு சொல்லிட முடியுமா? நீங்க இப்படி பேசிட்டு வந்துட்டீங்க. எங்களை பத்தி உங்க வீட்டுல என்ன நினைப்பாங்கன்னு கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? பணக்கார வாழ்க்கையை காட்டி பணம் தான் முக்கியம், மத்ததெல்லாம் அப்புறங்கிற மாதிரி உங்களை மாத்திட்டோம்னு எங்களை தப்பா நினைக்க மாட்டாங்க? இப்படி ஒரு கெட்ட பேரை எங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டீங்களே, உங்க குடும்பத்தார் முகத்துல நாங்க எப்படி முழிப்போம்? மாமா நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணல. தப்பு பண்ணது அவங்க. அவங்கதான் உங்க முகத்துல முழிக்கிறதுக்கு கூச்சப்படணும். எப்பவும் என்னைய பிளேம் பண்ணாதீங்க மாமா. உங்க மேல எனக்கு ரொம்ப மதிப்பும் மரியாதையும் உண்டு. எனக்கு சின்ன வயசுதான், அதுக்காக என்ன சின்ன பையன் மாதிரி எல்லாம் ட்ரீட் பண்ணாதீங்க மாமா. நான் உங்க மகளோட புருஷன். அதை நீங்க மனசுல வச்சுட்டு பேசுங்க. என்னம்மா இப்படி புரிஞ்சுக்காம பேசுறாரு? சாரிப்பா, அவர் பேசினதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சென்னையிலேயே வச்சு நான் எவ்வளவோ சொன்னேன்ப்பா, ஆனா அது அவர் காதுலயே வாங்கிக்கல. அவரை பொறுத்த வரைக்கும் பணத்துக்கு தான்ப்பா முக்கியத்துவம் கொடுக்கறாரு. இந்த பணம் வசதி எல்லாம் முக்கியம் இல்ல, உண்மையான அன்புதான் முக்கியம், நிரந்தரன்னு அனுபவம் அவருக்கு உணர்த்தும்மா. அப்ப மாறிடுவார், கவலைப்படாது. பார்க் பண்ணிருங்க. ஓகே சார். என்ன சார், ஹோட்டல் ஜி பார்க்ல மீட்டிங்னு சொன்னீங்க, இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்ன பண்றது பிருந்தா, ஜி பார்க்ல மீட்டிங் முடிச்சிட்டு அவர் ஏர்போர்ட் போறதுக்கு டைம் ஆயிடுமா, அதனால தான் இங்க மீட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ண சொன்னாரு. இந்த ஹோட்டலுக்கு வந்தா லேட் ஆகாதா சார்? லேட் ஆகாது, ஏன்னா அவருக்கு இங்க தான் பக்கத்துல மீட்டிங். சோ ஏர்போர்ட் இங்க இருந்து பக்கம் தானே, அவர் போறதுக்கும் ஈஸியா இருக்கும்ல. வா. உட்காரு. சார் என்ன சாப்பிட்றீங்க? என்ன சாப்பிட்ற?
கிளைண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் சார். அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ ஏதாவது சாப்பிடு சொல்லு. ஏதாவது ஜூஸ் சொல்லுங்க சார். ஓகே, 2 மேங்கோ ஜூஸ். 2 மேங்கோ ஜூஸ். ஓகே சார். என்ன சார் இன்னும் கிளைண்ட காணோம்? 5 மணிக்கு வருவாங்கன்னு சொன்னீங்க. மணி இப்ப 5:30 போகுது. ஆளையும் காணோம், போனையும் காணோம். அதான் எனக்கும் புரியல. டைம் வேற ஆச்சு. இனிமே அவர் எப்போ வந்து மீட்டிங் முடிச்சு எப்போ கிளம்புவாரு? நீங்களே ஃபோன் பண்ணி கேட்கலாமே சார். ஏற்கனவே ஃபோன் பண்ணிட்டேன். பட் அவர் என்ன மாதிரி மீட்டிங்ல இருக்கும்போது ஃபோன் சைலண்ட்ல போட்டுருவாரு. மிஸ் கால் பார்த்ததும் திரும்பவும் கால் பண்ணிடுவாரு. ஓ, அவரே ஃபோன் பண்றாரு. ஹலோ, சொல்லுங்க சார். ஓ அப்படியா, சரி. என்ன சார் ஆச்சு? வராராமா? இல்ல பிருந்தா, ஆக்சுவலா அந்த மீட்டிங் முடியறதுக்கு இன்னும் 1 ஹவர் டைம் ஆயிருமா. அதுக்கப்புறம் நம்ம மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு ஏர்போர்ட் போறதுக்கு லேட் ஆயிடும். லண்டன் போயே ஆகணுமா. அதனால போயிட்டு வந்து மீட்டிங் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா இன்னைக்கு மீட்டிங் இல்லையா சார்? எனக்கு என்னமோ இந்த பிசினஸ் டிலே நடக்காதுன்னு தோணுது. எனக்கு என்னமோ என்னாலதான் இப்படி ஆச்சோன்னு தோணுது. உன்னாலியா? ஏன்? ஏன்னா நான் தானே மீட்டிங் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமும் பெர்மிஷன் வேணும்னு ஆரம்பத்திலேயே அபசகுணமா பேசினேன். அதனாலதான் மீட்டிங்கும் இடம் மாறிடுச்சு, அப்புறம் கேன்சலும் ஆயிடுச்சு. நீ எப்பவுமே அட்வான்ஸா யோசிப்பேன்னு நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி மூட நம்பிக்கைலாம் உனக்கு இருக்குன்றது இப்பதான் தெரியுது. இங்க பாரு பிருந்தா, இந்த மீட்டிங் கேன்சல் ஆனதுக்கு நீ காரணம் இல்ல, முழுக்க முழுக்க கிளைண்ட் தான் காரணம். உன் பாஷையில சொல்ல போனா எது நமக்கு கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும். அவ்வளவுதான். போலாமா?
ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துங்க. கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி வாங்க. நிறுத்துங்க. நிறுத்துங்க. சார் இந்தாங்க கீ. தேங்க்யூ. வா போலாம். அண்ணே நீங்க வண்டி எடுங்க. என்ன மீனாட்சி, என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, சமையலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாரு, நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொன்ன நாள்லாம் முடிஞ்சு போச்சு. சுஜாதா என்னை எந்த வேலையும் செய்ய விடாம அவளே செய்யறா. பாவங்க அவ. வீட்லயும் வேலை செஞ்சுக்கிட்டு பேங்க்லயும் வேலை செய்யறா. மறுபடியும் சாயந்தரம் வந்து வீட்டு வேலையும் செய்யறா. இப்படி ஓய்வே இல்லாம இருக்கிறவளுக்கு கொஞ்சம் ஒத்தாசை செய்யலாமேன்னு தான் சமைக்கிறேன். டாக்டர் தான் சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டாரே, அப்ப நான் இதை செஞ்சா என்னங்க தப்பு? இங்க பாரு, ஒரு தப்பும் கிடையாது. இங்க பாரு, நான் உன் பொண்ணு சுஜாதாவை பத்தியோ நீ சமைக்கிறத பத்தியோ கேட்கல. அத பத்தி எனக்கு கவலை கூட கிடையாது. உனக்கு உடம்புக்கு முடியலன்னு உன்னை பாக்குறதுக்காக அக்கறையோடு ஓடி வந்த நம்ம பையனை நிம்மதியா அந்த வீட்டுல இருக்க விடாம எல்லாரும் சேர்ந்து விரட்டிட்டீங்களே, அத பத்தி தான் நான் கேக்குறேன். பையன் மேல பாசம் இல்லாம எப்படி உன்னால இருக்க முடியுது? அவனை நாங்க விரட்டணுமா? பையனா அவன்? அவனை பத்தி பேசுறதே பாவம். அவனை பெத்தப்ப ஏற்பட்ட வலி இப்போ நெஞ்சு வலியா மாறி இருக்கு. அவனை நினைச்சுக்கிட்டே இருக்கணுமாக்கும். ஏண்டா அவனை பெத்தோன்னு இருக்கு இப்போ. ஏய், நமக்கு இருக்கிறது ஒரே ஆம்பளை பிள்ளடி, அத மனசுல வச்சுக்கோ. சின்ன பையன் புரியாம ஏதாவது செஞ்சானா பெத்தவங்க நாம தானே பொறுத்துக்கணும், தப்பா எடுத்துக்க கூடாது. அதை விட்டுட்டு வலி அது இதுன்னு இப்படி பேசிக்கிட்டு இருக்கியே. அவன் நல்ல பிள்ளையா இருந்தா வலிக்கு மருந்தா இருந்திருப்பான். அவன் தான் கோடீஸ்வரன் வீட்டு மருமகனா இருந்து நோயத்தானே குடுக்கறான். அவனை நினைச்சுக்கிட்டு நாம எங்க கவலைப்படணும்? ஓ, உங்க பிள்ளையாச்சே, அவன் உங்கள மாதிரி தான் இருப்பான். நீங்க அவன் மேல உள்ள பாசத்துல பேசுறீங்க. இப்போ அவன் பணக்கார வீட்டு மருமகனாச்சே, அதனாலதான் இந்த பாசம் உங்களுக்கு. எனக்கு தெரியாதா? கூட பிறந்தவளை திருடின்னு பழி போடுவான். போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன்னு சொல்றவன தாங்கணுமாக்கும். ஏய், என்னடி விட்ட ஓவரா பேசிட்டு போற? அவன் பேசிட்டா அப்படி செஞ்சிட்டான்னு சொல்லிட்டு இருக்கியே. அவன் நம்ம வீட்டு சாதாரண பிள்ளை இல்லடி, கோடீஸ்வர வீட்டு பிள்ளை. அவனோட தகுதி தராதரத்துக்கு நம்ம வீட்டுல தங்குறது பெரிய விஷயம்டி. அத பத்தி யாராவது நினைச்சு பாத்தீங்களா? முதல்ல அவன் நம்ம வீட்டு பிள்ளை, அப்புறம்தான் கோடீஸ்வரம் வீட்டு மருமகன். அவன் நல்ல பிள்ளையாவும் நடந்துக்கல, அந்த வீட்டுக்கு மருமகனா இருக்கவும் தகுதி இல்ல. ஏய், அவனுக்கு தகுதி இல்லைங்கிற? அவன் ஏன் அப்படி பேசுறான்னு அவனோட ஆங்கிள் இருந்து யாராவது பாத்தீங்களா? 5 லட்சம் ரூபாய் வைர நெக்லஸ் எங்கன்னு சம்மந்தி கேட்டாருனா பிரகாஷால பதில் சொல்ல முடியுமா? இதை யாராவது யோசிக்கிறீங்களா? நல்லா யோசிச்சு பார்த்தாச்சுப்பா. உங்க பணக்கார சம்பந்தியோட உறவு எங்க உடைஞ்சு போயிடுமோன்னு நீங்க பயப்படுறீங்க. நாளைக்கு ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கிடைக்காம போயிடுமோங்கிற பயம். அப்படித்தானப்பா? என்னம்மா அப்படி சொல்லிட்ட? சம்பந்தி கிட்ட உதவி கேக்குறது அவமானம்னு நீ சொன்னத நான் மறந்துட்டேன் நீ நினைக்கிறியா? நான் சொல்ல வந்த என்னன்னா, என்ன இருந்தாலும் அவர் நம்ம சம்பந்தி. நம்ம பையன் வேற கோவிச்சுட்டு போயிட்டான். நடந்த விஷயம் முழுக்க அந்த குடும்பத்துக்கு தெரியும். அதனால என்ன சொல்லுங்கப்பா. அதனால நாம நேர்ல போய் சம்பந்திய பார்த்து நடந்த சம்பவத்துக்கு வருத்தம் தெரிவிச்சுட்டு வந்துருவோம். ஏன்பா இப்படி பூசி முழுகுறீங்க?
பிரகாஷ் பேசுறதுல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி உங்க சம்மந்தி கால்ல அவன் கால்ல ஏன் நித்யா கால்லயும் விழுந்து குடும்பத்தோட மன்னிப்பு கேட்டுடலாமா? கால்ல விட வேண்டாமா? அங்க போய் மன்னிப்பு கேட்டா போதுமா? ஓஹோ, அப்படின்னா பிரகாஷ் சொன்ன மாதிரி விஜய் தான் அந்த நெக்லஸ் திருடி இருக்கான்னு நீங்களும் சொல்றீங்க, அப்படித்தானே? சே, நான் அப்படி சொல்ல வரலம்மா. ஒரே பையன், அந்த பையன் உறவு இல்லாம போயிடக்கூடாது நான் சொல்றேம்மா. உங்களை பத்தி எனக்கு தெரியாதாப்பா? பையன் உறவை விட பணக்கார சம்பந்தியோட உறவு எங்க போயிடுமோங்கிற கவலை உங்களுக்கு, அப்படித்தானே? ஒண்ணு பண்ணுங்கப்பா, நீங்களும் பிரகாஷோடய போய் இருந்துருங்களேன். உங்களை யாருமே தடுக்கல. என்னடி உன் பொண்ணு இப்படி சொல்லிட்டு போறா? இன்னும் பெருசா சொல்லுவான்னு நினைச்சேன். என்னமோ உங்க நல்ல நேரம் இதோட விட்டா. நீங்க புத்திசாலியா இருந்தா புரிஞ்சுக்கிட்டு பணக்காரனுக்கு பல்ல காட்டுறத விட்டுடுங்க. பொண்டாட்டிகிட்டயும் நம்ம பிள்ளைங்க கிட்டயும் உண்மையான பாசத்தை காட்டுங்க. அதான் உங்களுக்கு நல்லது. நம்ம எக்ஸ்ட்ராஆர்டினரி மைண்டை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, நம்ம ரூட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்றது? என்னங்க என்னங்க இந்தாங்க சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம் பிருந்தா. என்னங்க டிஃபனும் சரியா சாப்பிடல, பாலும் வேணானா என்ன அர்த்தம்? இந்தாங்க குடிங்க முதல்ல. ஆமா, மீட்டிங்ல நல்லபடியா முடிஞ்சதா? மீட்டிங் நடக்கவே இல்லங்க. இப்படி ஆகும் தெரிஞ்சிருந்தா உங்களையாவது டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போயிருக்கலாம். மீட்டிங் நடக்கலனா என்ன? ஆபீஸ்ல உனக்கு நிறைய வேலை இருந்திருக்குமே, அத பாத்துட்டு இருந்திருப்ப, அப்படிதானே? நான் ஆபீஸ்லயே இல்லங்க, ஒரு ஹோட்டல்ல இருந்தேன். ஹோட்டல்லையா? அங்க எதுக்கு போன? ஒரு முக்கியமான கிளையண்டோட தான் மீட்டிங்னு இருந்துச்சு. ஆபீஸ்க்கு வந்து மீட்டிங் முடிச்சிட்டு போனா ஃப்ளைட்ட பிடிக்க முடியாதுன்னு மீட்டிங்க ஹோட்டலுக்கு மாத்திட்டாங்க. நானும் எம்டியும் ஹோட்டல்ல வெயிட் பண்ணா ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு கிளையண்ட் மீட்டிங்கே கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்படினா திரும்ப ஆபீஸ்க்கே போயிட்டியா? அதாங்க இல்ல, எம்டி கார்ல. எம்டி கார்ல பின்னாடி உட்கார்ந்து போனியா? பின்னாடி இல்லங்க, முன்னாடி. அவர் பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு போனேன். அப்பதானே கார் ஓட்ட கத்துக்க முடியும். என்ன பிருந்தா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஆபீஸ்ல எனக்கு தனியா கார் தர போறாங்க, அதனால தான் கார் ஓட்ட கத்துட்டு இருக்கேன். என்ன பிருந்தா இப்பலாம் அடிக்கடி ஷாக் நியூஸா கொடுக்குற? இது எத்தனை நாளா நடக்குது? எந்த டிரைவிங் ஸ்கூல்ல சேர்ந்திருக்க? நானும் டிரைவிங் ஸ்கூல்ல தான் சேர்ந்து கத்துக்கலான்னு எம்டி கிட்ட சொன்னேங்க. அவர்தான் அங்க கத்துத்தர ரொம்ப நாள் ஆகும், நானே கத்துத்தரேன், அப்பதான் சீக்கிரமா கத்துக்கலான்னு சொல்லி கத்து கொடுத்தாரு. நேத்துக்கு கூட மீட்டிங் கேன்சல் ஆனதும் கார் ஓட்ட தாங்க கத்துக்க போனேன். இந்த மாதிரி ஒரு எம்டி எங்க தேடினாலும் கிடைக்கவே மாட்டாருங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு பிசியோதெரபிஸ்ட பார்க்க முடியாம போச்சேன்னு வருத்தப்படுறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை போலாங்க, அன்னைக்கு எனக்கு லீவ் தானே. இல்ல பிருந்தா, இன்னைக்கு நான் டாக்டரை பார்த்துட்டு வந்துட்டேன். பாத்துட்டீங்களா? சொல்லவே இல்ல. எப்படி தனியா போனீங்க? நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்லலாம்னு இருந்தேன். வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு போயிட்டு வந்துட்டேன். ஏங்க இப்படி தனியா சிரமப்பட்டீங்க? ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் தான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன்ல. போயிட்டு வந்ததுல எனக்கு ஒன்றும் சிரமமா தெரியல.
நானும் தனியா போய் பழகிக்கணும் இல்லையா? சரிங்க, டாக்டர் என்ன சொன்னாரு? சில எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. அதை பண்ணா சரியாயிடுன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்லதா போச்சுங்க. அப்படின்னா அடுத்த வாரமே நீங்க வேலைக்கு போயிடலாம் இல்லையா? தெரியல பிருந்தா, அதுக்குள்ள பைக் ஓட்ட முடியுமான்னு தெரியல. நல்ல குணமாகற வரைக்கும் பைக் எல்லாம் ஓட்ட வேணாங்க. எனக்கு தான் ஆபீஸ்ல கார் தர போறாங்கல்ல, அதுல தினமும் உங்களையும் பரத்தையும் டிராப் பண்ணிட்டு நான் ஆபீஸ்க்கு போறேன். திரும்பி வரும்போது அதே மாதிரி பிக்கப் பண்ணிக்கிறேன். என்ன சொல்றீங்க? அதான் நீயே எல்லாத்தையும் சொல்லிட்டியே, அப்புறம் என்ன? சரிங்க, நீங்க பாலை குடிச்சிட்டு படுங்க. பாத்திரத்தெல்லாம் அப்படியே போட்டு வச்சிருக்கேன், அதெல்லாம் நான் கழுவி வச்சுட்டு வந்துடுறேன். காலையில சீக்கிரமா எழுந்திருச்சு வாக்கிங் முடிச்சிட்டு டிரைவிங் வேற கத்துக்க போகணும். சரி, நீங்க பால் குடிச்சிட்டு படுங்க.